முழுநேர சட்டப்பணிகள் ஆணையக்குழு தென்காசியில் செயல்படும். மாவட்ட முதன்மை நீதிபதி ராஜவேலு தகவல். தென்காசி மாவட்டம் கடந்த 2018ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து தென்காசி சங்கரன் கோவில் ஆகிய வருவாய் கோட்டங்களையும், தென்காசி, ஆலங்குளம், கடையநல்லூர், சங்கரன் கோவில், சிவகிரி ஆகிய தாலுகாக்களை உள்ளடக்கியும் புதிதாக தென்காசி மாவட்டம் உருவாக்கப்பட்டது. மாவட்டம் உருவாக்கப்பட்டு பல்வேறு துறைகளும் அடுத்தடுத்து திருநெல்வேலியில் இருந்து பிரிந்து செயல்பட தொடங்கிய நிலையில் சட்டப்பணிகள் ஆணையக்குழுவானது திருநெல்வேலியிலேயே இயங்கி வந்தது. இந்த நிலையில் தற்போது தென்காசி மாவட்டத்தில் தென்காசி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திலேயே சட்டப்பணிகள் ஆணையக்குழு மாவட்ட முதன்மை நீதிபதி தலைமையில் சட்டப்பணிகள் குழுவின் செயலாளராக மாவட்ட முதன்மை நீதிபதி ராஜவேலு அவர்கள் தலைமையில் இயங்கும் என தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை திருநெல்வேலிக்கு வழக்கு விவகாரங்களுக்காக சென்று வந்த மக்கள் இனிமேல் தென்காசியிலேயே தங்களுக்கு தேவையான வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இலவச சட்ட உதவிகளுக்கும் தென்காசி மாவட்ட முதன்மை நீதிமன்ற வளாகத்தில் செயல்படும் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவை அணுகலாம் என முதன்மை நீதிபதி ராஜவேலு அவர்கள் செய்தியாளர்களுக்கு தெரிவித்தார். மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து தனியாக பிரித்து நீதித்துறை மாவட்டமாக மாறினதுக்கு அப்புறம் இங்கே சட்டப்பணிகள் ஆணைக்குழு மட்டும் தென்காசி திருநெல்வேலியிலே நடந்துக்கிருந்துச்சு. இப்போ 18/2/2026 தென்காசி மாவட்டத்துக்கு தனியாக மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தனியாக துவங்கி அது நடைபெற்று வருகிறது. இப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்ம திருநெல்வேலி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவுக்கு போய் அங்கே ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக ஏற்படுற அந்த சிரமங்களையும் காலதாமதத்தையும் குறைக்கிற விதமாக உயர்நீதிமன்றத்திலிருந்து மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு இங்கே தென்காசி மாவட்டத்துக்கு தனியாக ஒரு சட்டப்பணிகள் ஆணைக்குழுவை மாவட்ட ரீதியில் அமைச்சிருக்காங்க. இந்த மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு நம்ம சிவகிரி, சங்கரன்கோயில், தென்காசி, ஆலங்குளம், செங்கோட்டை இப்படி 4 புறநகர்லையும் தலைமை இடத்துல தென்காசி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவும் இயங்கிக்கிட்டு வர்றதுனால இங்கே முடியக்கூடிய வழக்குகளுக்கு இனி மக்கள் திருநெல்வேலி வரைக்கும் அலைய வேண்டியதில்லை. தென்காசி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவுக்கு வந்தாலே போதுமானது. இன்று முதல் இந்த மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவுக்கு தனியாக ஒரு செயலாளரையும் நியமிச்சிருக்காங்க. அவர் இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய உதவி கூடுதல் சார் நீதிபதி அவர்களை இன்று முதல் செயலாளராக நியமித்து முழு நேரத்துக்கும் அவர் இந்த சட்டப்பணிகள் ஆணைக்குழு பயன்பாட்டில் இருக்கிறதுக்கும் பயனாளிகளுக்கும் வழக்காடிகளுக்கும் எளிதில் அணுகிற அளவுக்கு இந்த ஒரு சட்டப்பணிகள் ஆணைக்குழு முழு நேரத்தில் இயங்க துவங்கியிருக்கு. இந்த ஒரு வாய்ப்பை முதல் முறையாக அந்த சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் ஒரு பெரிய நிகழ்ச்சியாக நடத்துகிறோம். அதை மகளிர் தின நிகழ்ச்சியாக துவக்கி ஒரு சிறப்பாக நடத்துறதுக்காக இன்றைக்கி நம்ம இங்கே கூடியிருக்கோம். இனிமேல் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் தங்களுடைய பரிகாரத்திற்காக தென்காசி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவை அணுகினா போதுமானது. இவங்களுக்கு முழு நேரம் செயல்படுறதுக்காக இங்கே ஒரு சட்டப்பணிகள் ஆணைக்குழு அந்த வேலை நேரங்களில் முழுசாக இயங்கிக்கிட்டு இருக்கோம். மக்களுடைய அந்த காம்பன்சேஷன் இழப்பீட்டு தொகையை பெறுறதுக்கும் அல்லது இலவச சட்ட உதவி பெறுறதுக்கும் சட்டம் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சட்டம் சாராத பிரச்சனைகளாக இருந்தாலும் அது சம்பந்தமான பரிகாரங்களை பெறுறதுக்கு உரிய அலுவலகங்களை தேடி செல்றதுக்கு பதிலாக அவங்களுடைய வாய்ப்பாக இந்த சட்டப்பணிகள் ஆணைக்குழுவை பயன்படுத்திக்கலாம். 2 விதமான மனுக்கள் நம்ம டீல் பண்ணுறோம் இந்த சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில். ஒன்று சட்டம் சார்ந்த பிரச்சனை இருக்குது. அதில் ஒரு நீதிமன்றத்தை அணுகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ லிட்டிகேஷனாக இங்கே அவங்களுடைய குறைகளை தெரிவித்து அதிலேயே ஒரு பரிகாரத்தை தெரிவிக்க முடியும். சட்டம் சாராத பிரச்சனைகளுக்கு உதாரணமாக பட்டா மாறுதலுக்கு அல்லது அந்த அரசு நலத்திட்ட உதவிகளில்
பயன்பெறதுக்கான வாய்ப்புகளை வந்து இந்த அமைப்பின் மூலமாக வந்து செயல்படுத்த முடியும். அதனால் வந்து இந்த பொதுமக்கள் அனைவரும், தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் இந்த முழு நேர சட்டப்பணிகள், மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவை வந்து பயன்படுத்திக்கணும். இதன் மூலமாக உங்களோட கேட்டுக்கிறேன். பணிகள் ஆணைக்குழுவோடைய ஒவ்வொரு மீட்டிங்கும் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரையும் மற்றும் அந்த துறை சார்ந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறை தலைவர்களையும் வந்து உறுப்பினர்களாக கொண்டு அந்தந்த பிரச்சனை சம்பந்தமாக மீட்டிங் நடக்கிறதப்ப ஒவ்வொரு மாதமும் அது சம்பந்தமாக ஒரு ஆய்வுக் கூட்டம் நடக்கணும். 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து சிறப்பு ஆய்வுக் கூட்டம் நடத்தி அது சம்பந்தமான அறிக்கையையும் நம்ம வந்து தயாரிக்க வேண்டியிருக்கும். இந்த எல்லா துறை சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இந்த மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு இயங்கிக்கிட்டு இருக்கிறதுனால அனைத்து துறை அலுவலர்களும் இந்த சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் வந்து கலந்துக்கிடுவாங்கங்கிறதுனால மக்கள் வந்து அதை பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறது. குழுவுடைய தலைமை அலுவலகம் வந்து தென்காசி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. வேலை நேரத்தில் இயங்கி இருக்கிறோம். தற்காலிக அலுவலகமாக இந்த இடத்தையே வந்து முழு நேர அலுவலகமாக வந்து பயன்படுத்துறதுக்காக அனுமதிச்சிருக்கு. பொதுமக்கள் வந்து எல்லாரும் இங்கே வந்து தங்களுடைய குறைகளை வந்து செயலாளர் மூலமாக வந்து நேரடியாக அணுகலாம். முக்கியமான பிரச்சனைகளாக இருந்துச்சுன்னா அதை வந்து நீதிமன்றத்தில் தலைவருங்கிற முறையில் வந்து முதன்மை மாவட்ட நீதிபதி அலுவலகத்தையும் அணுகலாம்.